வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக. இப்போ நம்ம எந்த மாதிரி வீடியோ போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு லக்னத்துக்கும் 9 கிரகங்கள் எங்கெங்கே நிற்கிதோ அதுக்கான பலனை சொல்கிறோம். இந்த மாதிரி பார்க்கும்போது 12 லக்னம் 9 கிரகத்துக்கும் பலனும் சொல்லணும்னா 108 வீடியோ வரும். இதோட மொத்த நேரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 180 மணி நேரத்துக்கு மேலே வரும். அவ்வளோ பெரிய வீடியோ போட முடியாதுங்கிறதுனால தனித்தனியாக போடுவோம். அதே நேரத்தில் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கானது மட்டும் நீங்கள் பார்த்தா போதுங்கிறதுனால நம்ம தனித்தனியாக போடுறோம். அந்த வகையில் இப்போ நம்ம போடுறது என்னென்னா சிம்ம லக்னத்துக்கான பலன். இதில் சூரியனுக்கு தனியாக வீடியோ போட்டோம், சந்திரனுக்கு தனியாக போட்டோம், இப்போ செவ்வாய்க்கு போடுறோம். சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் நிற்கிற பலன் என்னன்றதை போடுறோம். செவ்வாய்ங்கிறது 4 மற்றும் 9ஆம் அதிபதி. 4ங்கிறது என்னென்ன அப்படின்னா சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க, மாத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க, சௌகரியஸ்தானம்னு சொல்லுவாங்க, பட்டப்படிப்பு ஸ்தானம்னு சொல்லுவோம். 9ஆம் இடங்கிறதுனா பித்ருஸ்தானம், யோகஸ்தானம், ஆன்மீகஸ்தானம், பாக்கியஸ்தானம்னு பேர். ஸோ சுபம் நல்லதை பற்றி சொல்லக்கூடிய வீடியோ இதுன்னு அர்த்தம். அது பெரும்பாலும் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும், சில பேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சில பேருக்கு 3 பேருக்கு 3 இடம் மட்டும் சரியான பலனை தராது. அந்த அடிப்படையில் சொல்லலாம். லக்னத்துக்கு 4ஆம் அதிபதிங்கும்போது பட்டப்படிப்பு, அம்மா, தன்னுடைய சுகம், சௌகரியம், தன்னுடைய சொத்து, வீடு, மன, வாகன வசதி வாய்ப்பு, சுக சௌகரிய ஸ்தானம்னு பேர். அந்த கிரகமும் 9ஆம் இடம்னு சொல்லும்போது பாக்கியஸ்தானம். பாக்கியனா சௌபாக்கியம், 16 வகையான செல்வங்கள் அப்படின்னு பேர். அதெல்லாம் அந்த 9ஆம் இடம் வலுவாக இருந்தாலுமே போதும், 16 வகையான செல்வமும் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடைக்கலாம். அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாமல் அப்பா சம்பந்தப்பட்ட சௌகரியங்கள் கிடைக்கலாம், அனுகிரகங்கள், அனுகூலங்கள் இவைகள்லாம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் குருவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம், அரசியல் இவைகளும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த செவ்வாய் பகவான் சிம்ம லக்னத்திலே இருந்தால், சிம்ம லக்னக்காரர்களுக்கு சிம்ம லக்னத்திலே செவ்வாய் இருந்தால் இவருக்கு சுக சௌகரியம் அதிகம் உண்டுன்னு அர்த்தம். அசையமசைய சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி வாய்ப்புகள் பெற்று வாழ்வதோடு பட்டப்படிப்பு பெற்று வாழலாம். அம்மாவுக்கும் அமோகமான நல்ல பலன்களை பெற்று வாழக்கூடிய அமைப்பு, அந்யோன்யங்கள் கூடிய பலன் இவைகளெல்லாம் பெறலாம். அதே போல் அப்பா, அதுவும் நல்ல அந்யூன்யமான அப்பா அனுகூலம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் மாதா, பிதா, குரு, தெய்வ அனுகிரக ஆசீர்வாதங்களை பெறுவார். அதனால் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் பெறுவாங்கன்னு அர்த்தம். ஆக இது சௌபாக்கியமான ஜாதகமாக இருக்கும். அடுத்து அந்த செவ்வாய் பகவான் கன்னியில் இருந்தால் என்ன அர்த்தம்? கன்னி செவ்வாய் பகையாகும், அவ்வளோ நன்மை கிடையாது. செவ்வாய் தோஷமாகும். ஒரு பக்கம் தோஷம், 2ஆம் இடத்துல இருந்தால் தோஷம். பேச்சுக்களால் பாதிப்பு ஏற்படும். முக்கியமாக அந்த பாதிப்புகளுங்கிறது திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் வாக்குவாதமாக முத்தும். கண் பார்வையில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். இதை தவிர மற்றபடி அசைமசைய சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி வாய்ப்புகள், சுக சௌகரியங்கள், மாத்ருஆதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பித்ராதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவை எல்லாமே சாதகமாக இருக்கும்னு அர்த்தம். ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? செவ்வாய்ங்கிறது சகோதர காரகமாவார். அவர் 3ஆம் இடத்துல இருந்தால் சகோதர தோஷம் உண்டு. இளைய சகோதர சம்பந்தப்பட்ட குறைபாடு, வருத்தம், கவலை, அதிருப்தி போன்றவைகள் ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் தனக்கு தைரியம், வீரியம் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கும், தைரிய வீரஸ்தானம். அதே நேரத்தில் அசைமசைய சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி வாய்ப்புகள், சுக சௌகரியங்கள்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு. தனக்கும் உண்டு, தன் தாயாருக்கும் உண்டு, தன் தந்தைக்கும் உண்டு. இதுவும் நல்ல இடம்தான். பலமான இடம் இல்லைனாலும் செவ்வாய்க்கு பலமான இடம். அடுத்தது 4ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? யார் ஒருத்தர் சிம்ம லக்னமாக பிறந்து 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்குதோ அவர் ரூசக யோகத்தில் பிறந்திருக்கிறார்னு அர்த்தம். ரூசக யோகம்னா என்ன? அதிகார யோகம், எப்போவுமே அதிகாரம் பண்ணி வாழக்கூடிய யோகம்னு அர்த்தம். அரசாங்க யோகம்னு அர்த்தம். ராஜா போலவோ இல்லை ராஜாங்கத்தை சம்மந்தப்பட்ட வாழக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். அந்த வகையில் நிலபுலன்கள் பெற்று வாழக்கூடிய அமைப்பு, பட்டப்படிப்பு பெற்று வாழக்கூடிய அமைப்பு, சொத்து சுகம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உண்டு. ஆனால் 4 செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம் உண்டு. அதனால் தாயார்
கொஞ்சம் அந்நியமாக இருக்கலாம், கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் மைல்டான தோஷம் உண்டு. ஏன் அது மைல்டு அப்படின்னா, அந்த செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார். அதனால் சொல்லவே இல்லை, தோஷமே இல்லைன்னு சொன்னாக்கா ஏன்னா ஜோசியரை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம்தான், அந்த தோஷம் உண்டு. ஆனால் அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தத்தில் சொத்து சுக ஏற்றத்தோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு, அதிகாரம் பெற்ற அமைப்பு, அதிகாரம் செலுத்தி வாழக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பிதா குரு தெய்வ அனுகிரக ஆசீர்வாதங்கள் நிறைய உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய உண்டு. திடீர்னு வாழ்க்கையில் எப்பாவது பெரிய பெரிய லம்சமான அமௌண்ட்டெல்லாம் அடிக்கிற சம்பவம்லாம் நடக்கும். ஆக சிறப்பு. சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் சிறப்பான பலன்கள் நடத்தும். அதே சிம்ம லக்னத்துக்கு 5ல் இருக்காருன்னா என்ன பண்ணலாம்? 5ஆம் இடத்துல இருந்தால் இருக்கிற இடத்த கெடுப்பார். அந்த வகையில் கொஞ்சோண்டு புத்திர தோஷம் உண்டு. குழந்தை ரீதியாக வருத்தங்கள் கவலைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. குழந்தை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, வருத்தம் கவலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் சொத்து சுக ஏற்றங்கள் உண்டு தான். ஒரு அந்தஸ்து உண்டு, பதவி உண்டு, பாக்கியம் உண்டு. 16 வகையான பாக்கியமும் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு. அரசாங்கத்தில் பெரிய பதவியோ, அரசியலில் பெரிய பதவியோ, சமூகத்தில் பெரிய பதவியோ பெற்று வாழக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. ஆக இதுவும் அமோகமான சுப பலனை தரும் அப்படின்னு அர்த்தம். லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது சிம்ம லக்னத்துக்கு நல்லது. 6ல் இருந்தால் என்ன நல்லது? இது நல்லதும் இருக்குது, சில குறைபாடும் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் 4ஆம் இடம் 6ல் இருந்தால் நான் சொன்ன விஷயத்துலெல்லாம் கேடு உண்டாகும். அதாவது தனக்கும் தன் தாயாருக்கும் சொத்து சுக கேடு உண்டாகும், சௌகரிய கேடு உண்டாகும், பட்டப்படிப்பு கேடு உண்டாகும், அப்பாவுக்கும் கேடு உண்டாகும், அரசாங்கமும் சமூகத்தாலேயும் கேடு உண்டாகும். இதெல்லாம் உண்டாகும்னு 6ல் இருந்தால் இருக்கும். ஆனால் 2 வகையான பலம் பெறுறது. ஒன்று, செவ்வாய்க்கு 6ஆம் இடம் பலமான இடம், சுபபலன்னு பேர். அந்த இடத்துல உச்சமேற பெற்றிருக்கு. ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 6ல் இருந்தால் சொல்லக்கூடிய கெடுபலன்கள் இந்த சிம்ம லக்னத்துக்கு மட்டும் இல்லாமல் போயிடும். அதனால் பெரிய பாதிப்பு இல்லாமல் வந்த சுவடே தெரியாமல் மறைஞ்சு போய் நன்மைகளெல்லாம் அடையக்கூடிய அமைப்பு உண்டு. வராதானா வரும், ஆனால் அந்த சுவடே தெரியாத அளவுக்கு நிவர்த்தி ஆகிடும். அடுத்தது 7ல் செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம்? செவ்வாய் 7ல் இருந்தால் செவ்வாய் தோஷம்தான் அர்த்தம். 7ஆம் இடத்து செவ்வாய் திருமண வாழ்க்கையில் சஞ்சலத்தையும் பிரச்சனையும் கொடுக்கக்கூடியது. ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி பண்ணிவிட்டு எப்படியோ கல்யாணம் பண்ணியாச்சுன்னாலும் வாழ்க்கை துணையின் வகையில் அமோகமான பலன்களை பெறக்கூடிய அமைப்பு. யோகம் வரக்கூடிய வாழ்க்கை துணையினால் தான் இருந்த இடத்த விட, பெண்ணாக இருந்தால் தான் இருந்த இடத்த விட பெரிய இடத்துல போய் வாழற சூழ்நிலை, அல்லது இவங்க போன உடனே பெரிய இடமா அவங்க மாறிடுவாங்க. அல்லது ஆணாக இருந்தால் மனைவி வந்த உடனே இவங்களோட வாழ்க்கைன்ற சூழ்நிலை பெரிய அளவில் வசந்து விடும். ஆக மொத்தத்தில் யோகமான வாழ்க்கை துணை அமையும்னு அர்த்தம். அவங்க பேரில் அசைமச சொத்துக்கள், வீடுமான வாகனங்கள்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பெலாம் உண்டு. 7ல் செவ்வாய் இருந்தால் ஸ்லைட்டாக திருமண தோஷம் இருந்தாலும் சுக சௌகரியங்கள் பாக்கியங்கள் அப்படிங்கிறதுலாம் பெருகிதான் இருக்கும். இப்போ 8ல் செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம்? இது நல்ல பலன்னு சொல்ல முடியாது. தனக்கும் தன் தாயாருக்கும் அசைமச சொத்துக்கள், வீடுமான வாகன வசதி வாய்ப்புகள், பட்டப்படிப்புகள்லாம் தடைபடக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவரே தான், அவரும் 8ல் இருக்கார். பிதா அப்பாவுக்கு மற்றும் யோகம், பாக்கியம், சமூகம், அரசியல், ஆன்மீகம், இது மட்டும் இல்லாமல் குருநாதர், இந்த மாதிரியான வகையெல்லாம் கேடு உண்டாகும், பிரச்சனை ஏற்படும், முடக்கம் உண்டாகும்னு அர்த்தம். ஆக சிம்ம லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் இருந்தால் சுகமும் சௌகரியமும் பாதிக்கப்படும், பாக்கியமும் பாதிக்கப்படும், தனக்கும் பாதிக்கப்படும், தன்னோட பெற்றோர்கள் தாய் தந்தை இருவருக்கும் பாதிக்கப்படும். இது நன்மையில் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். 9ஆம் இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய். அப்படி இருந்தால் என்ன பண்ணலாம்? சரசிரம் உபயம் என்ற 3 வகையில் சிரத்துக்கு 9ஆம் அதிபதி லக்னப்பாவி என்ற அந்தஸ்தை பெற்றவன். நான் சொன்ன இந்த சுபஸ்தானங்களெல்லாம் காட்டிலும்
இனம் புரியாத ஏதோ சில கெடுதலை கூட செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் கூட இருக்கும் இந்த செவ்வாயினால். அது ஒரு முறை தான் நடக்கும். அதனால் அதை பற்றி நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால லக்னப்பாவி அல்லது மாரகாதிபதி அப்படிங்கிற அந்தஸ்தும் இருக்குது. அப்படிங்கிறதுனால கெடுதலை செஞ்சாலும் இவர் 1, 5, 9 அந்த கெடுதலை செய்ய மாட்டார். மாறாக மேலும் மேலும் நன்மையை தருவார். ஸோ அந்த வகையில் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல, சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல செவ்வாயை ஆட்சி பெற்று பலமாக இருந்தால் அவங்களுக்கு அமோகமான வாழ்க்கையும் யோகமான வாழ்க்கையும் சுக சௌகரியங்கள் பெற்றும் சொத்து சுகங்களை பெற்றும் அந்தஸ்தான வாழ்க்கையை பெற்று 16 சௌபாக்கியங்களும் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு. சிறப்போ சிறப்பு, அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம். 10ல் இருந்தால் என்ன பண்ணலாம்? நல்ல உத்தியோகம், இரு விதத்துக்கு மேலே வருமானம், ஆக்டிவ் இன்கம் அண்ட் பேசிவ் இன்கம், அசைமசையா சொத்துக்கள் மூலயமாக ஒரு வகையான வருமானங்களும், தன்னோட வேலை செய்கிறதுனால தன்னோட வேலையினால் ஒரு வருமானமும், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வருமானம் உண்டு அல்லது பூர்வீக வருமானம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட உழைப்பினாலும் வருமானம் உண்டு. நிலையான வருமானம், வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாதிக்கக்கூடிய யோகா அமைப்பு, தொட்ட காரியங்களெல்லாம் ஜெயமாகக்கூடிய யோகா அமைப்பு, எல்லா விதமான சௌபாக்கியம் பெற்று வாழக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த செவ்வாய் 11ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? சிம்ம லக்னத்துக்கு 11லே செவ்வாய் இருந்தால் சுக சௌபாக்கியத்தினால லாபங்களும் சுக சௌகரியங்களும் அமோகமாக இருக்கும். லாவிஸ்டாக செலவு செஞ்சு லக்ஸரியாக வாழக்கூடிய பெரிய பெரிய வாழ்க்கையாக வாழக்கூடிய அமைப்பு. தன்னோட தாயார் ரூபத்திலும் தாயார் வகையாலும் தந்தை ரூபத்திலும் தந்தையின் வகையாலும் அமோகமான பலாபலங்களை பெற்று பெரிய பெரிய வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு உண்டு. செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் 12ல் இருந்தால் சொந்தமான வீடு மன வாகனங்களே வச்சுக்கிறது கஷ்டம், இருந்தால் நஷ்டம், தாய்க்கு சோடை அல்லது குறைபாடு, வருத்தம், கவலை, தன்னோட சுகக்கேடு, தன் தாயாரோட சுகக்கேடு, தன் தந்தைக்கும் சுகக்கேடு, நாளுக்கு நாள் சரிவு. நீங்கள் வளர வளர உங்கள் அப்பாவோட செல்வாக்கு, செல்வம், வருமானம், ஆரோக்கியம் எல்லாம் சுணக்கமாகும்னு அர்த்தம். ஆக சொத்து சுக விரயம் குறையும், விரயமாகும், சொத்து சுகம் குறைஞ்சி போயிட்டே இருக்கும். சௌபாக்கியம் விரயமாகும், குறைஞ்சி போயிட்டே இருக்கும். எல்லாம் கிடைக்கும், ஆனால் எதுவும் நிலைக்காது, கையை விட்டுட்டு போயிடும். இது பேர் யோக விரய ஜாதகம். பாக்கியங்கள்லாம் கிடைக்கும், எந்த பாக்கியத்தையும் தொடர்ச்சியாக நம்மளால் அனுபவிக்க முடியாமல் தன்னை விட்டு போய்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஆக இது வருத்தமான அமைப்பு தான். செவ்வாய்க்கான பரிகாரம் செஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மற்றதை பார்ப்போம்.